ஒரு ஆண் மாதிரியே மாறி நல்ல ஒரு இரும்பு ராள் எடுத்துகிட்டு வந்து சீதாலட்சுமி அம்மா தலையில் போட்டு சண்முகவேல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்களே என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊரே கூப்பிட்டு விசாரணையின் முடிவில் அவங்க ஒத்துக்கிறாங்க தன்னுடைய கொலையை. நான் தான் பண்ணேன், ஏன் பண்ணேன்னு கேட்டபோது முன்னமே தனி வீடு பார்த்து இங்கே தான் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டு இருக்கும். இது ஏதோ நெல்லையில் மட்டும் நடக்கிற ஒரு சம்பவம் நினச்சிக்காதீங்க. வணக்கம். ஜிவி கம்யூனிகேஷன் சார்பாக வாரந்தோறும் சனிக்கிழமை என்று மறக்க முடியாத குற்றங்கள் என்ற ஒரு தலைப்பில் நாட்டில் நடைபெறும் குற்றங்கள், அந்த குற்றங்களுக்கு என்ன பின்னணி, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த குற்றங்கள் நம்ம தெரிஞ்ச எந்த நண்பர்கள் வீட்டிலையும் நிகழக்கூடாது, தவிர்ப்பது எப்படி என்ற ஒரு தலைப்பின் கீழே நடந்த குற்றங்கள், கண்டுபிடிக்கப்பட்ட குற்றங்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்லேருந்து நாங்கள் எடுத்து நாங்கள் அனுப்புகிறோம். இப்போது ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேஸ் என்னுடைய திருநெல்வேலியில் இருக்கிற காவல்துறை நண்பர் எனக்கு சொன்னார். நெல்லை மாவட்டத்தில் வடுகன்பட்டி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா சண்முகவேல் சீதாலட்சுமி அப்படின்னு 2 வயதான தம்பதியினர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கார். அந்த மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பெண்ணு பேர் மகாலட்சுமி. இந்த சீதாலட்சுமிக்கும் மகாலட்சுமிக்கும் அன்றாட பிரச்சனைகள்னு கேட்டால் ஏதோ இந்த மாமியார் மருமகள் இந்த பிரச்சனைகள்லாம் வரும் இல்லையா, இந்த பிரச்சனைகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அது சின்ன கிராமம். இந்த சின்ன கிராமத்தில் கிராம பஞ்சாயத்தை கூடி 2 பேருக்கும் அறிவுரை சொல்கிறாங்க. அறிவுரை சொன்ன பிறகு இந்த சண்முகவேல் சீதாலட்சுமி 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டுக்கு பின்னாடியே ஒரு நல்ல வீடு கட்டி கொடுத்து மகனையும் மருமகளையும் குடி வச்சிடுறாங்க. இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துகிட்ருக்குது பொழுது. அப்போ தான் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இனிமேல் தான் வரப்போகுது. நம்ம மகாலட்சுமிக்கு ஒரு சிறப்பான ஒரு ஐடியா வந்திருக்குது. அது எப்படி வந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. என்ன பண்ணியிருக்காங்க, சீதாலட்சுமி ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை தூங்கிட்டு இருக்கும்போது இவங்க மகாலட்சுமி ஆண் வேடமிட்டு நல்ல ஒரு ஜர்க்கின் பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் போட்டுட்டு ஒரு ஆண் மாதிரியே மாறி நல்ல ஒரு இரும்பு ராள் எடுத்துகிட்டு வந்து சீதாலட்சுமி அம்மா தலையில் போட்டு அடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, கழுத்தில் இருந்த ஒரு 5-10 சவரன் நகை இருக்கும்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. மறுநாள் விடிய காத்தால் அந்த வெளியில் போயிட்டு வந்த சீதாலட்சுமியோட கணவர் சண்முகவேல் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, தன் மனைவி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்களே என்னன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஊரே கூப்பிட்டு எல்லாம் தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலையும் சிறந்த முறையில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து பார்க்குறாங்க. சீதாலட்சுமி இறந்துடுறாங்க. இந்த இறந்த போது நடந்த சம்பவங்களில் பார்த்திங்கன்னா, பெண் வேடமிட்டு வந்த மகாலட்சுமி ரொம்ப சின்சியராக அந்த இறந்தவர்களுக்கான சடங்குகள் எல்லாம் கரெக்டாக பண்ணி அழுது காரியங்கள்லாம் கரெக்டாக பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸாருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. சீதப்பட்நல்லூர் அப்படின்ற காவல் நிலைய எல்லையில் தான் நடந்திருக்கு. அந்த எல்லையில் நடந்திருக்கும்போது இது 2023 நடந்த ஒரு குற்றம். என்ன பண்ணியிருக்காங்க, பார்த்துருக்காங்க, என்ன இது யார் ஆண் வேடம், எந்த ஆண் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. நல்ல வேலையாக அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, சிசிடிவி போட்டிருக்காங்க சில இடங்களில். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்த்துருக்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டால், இது ஆண் வேடம் மடிந்த பெண் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பெருசாக அளவு எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாம் பார்த்து அது சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி யாராக இருக்குன்னு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வரும்போது கரெக்டாக ஒரு இடத்துல மகாலட்சுமியோட முகம் மேட்ச் ஆகிடுச்சு. ஆக போலீஸாருக்கு மிகுந்த அதிர்ச்சி. மருமகளே ஆண் வேடமிட்டு மாமியாரை கொண்டது ஏன் அப்படின்னு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு.
சரி, இப்போ மகாலட்சுமி வந்து கூப்பிட்டு போயிட்டு உரிய முறையில் விசாரிக்கிறாங்க. விசாரித்த போது விசாரணையின் முடிவில் அவங்க ஒத்துக்கிறாங்க தன்னுடைய கொலையை. நான் தான் பண்ணேன். ஏன் பண்ணேன்னு கேட்டபோது, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் சும்மா இன்டர்ஃபியர் பண்ணிட்டு இருந்தாங்க, இதுக்கு வந்து முடிவே இல்லையான்னு யோசித்து பார்த்தேன். சரி, ஆண் வேடமிட்டு கொள்ளை அடித்தா யாரோ ஆண் கொண்டுட்டு போயிட்டார் நினைப்பாங்க, நம்ம தப்பிச்சுக்கலான்னு நினச்சேன், ஆனால் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னாலாம். இது வந்து ஒரு மருமகள் ஒரு மாமியாரை கொன்னால் அப்படின்ற ஒரு பரபரப்பான தலைப்பாக கூட இதை எடுத்துக்கலாம். பட்டு ரொம்ப கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இப்போ காலகட்டங்களில் சோஷியல் மீடியா, நியூஸ் பேப்பர், அப்புறம் மற்றும் படங்கள், திரைப்படங்கள் எல்லாமே வந்து பெண்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சுதந்திரத்தை அதிகமாக சொல்கிறாங்க. இதில் யாரோட அட்வைஸும் இப்போ ரொம்ப பேர் கேட்குற மாதிரி இல்லை. நம்ம போய் ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணால் கூட சில பேர் ரொம்ப அது வந்து தப்பாக பார்க்குறாங்க. இவங்க எதுக்கு அட்வைஸ் பண்ணணுன்னு. இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் தவிர்க்கிறதுக்கு என்ன நல்ல வழி அப்படின்னு கேட்டால், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க பார்த்துப்பாங்க. பிரச்சனைனா நம்ம வந்தால் அட்வைஸ் பண்ணலாம். அது அட்வைஸ் கூட ஓரளவு தான். அட்வைஸை ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் இந்த மாதிரியான விபரீதமான ஒரு முடிவுக்கு போயிடுறாங்கன்றது என்னுடைய கருத்து. இதை வந்து ஒரு கொலையாக பார்ப்பது, ஒரு மாமியாரை ஒரு மருமகள் கொலை செய்ததை பார்க்குறது ஒரு பக்கம். அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருக்கும் ஏற்பட்டு கொண்டிருந்த ஒரு வாக்குவாதங்கள் தான். இந்த வாக்குவாதங்கள் காரணம் வயதில் பெரியவங்களாக அந்த சீதாலட்சுமி என்ன பண்ணியிருக்கலாம், அமைதியாகவே இருந்துக்கலாம். முன்னமே தனி வீடு பார்த்து எங்கே தான் தள்ளி வச்சுருந்தாங்கன்னா அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். இது வந்து ஏதோ நெல்லையில் மட்டும் நடக்கிற ஒரு சம்பவம் நினச்சிக்காதீங்க. பல இடங்களில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து அந்த காவல்துறை நண்பர் இது ஒரு கேஸாக நடந்து பிடித்து அதை ஒரு தண்டனைக்கு உண்டாளிக்க பண்ணது. இந்த பதிவில் நான் பதிவிடுறேன். இதனுடைய விழிப்புணர்வும் நான் சொல்லிட்டேன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்கட்டும். கல்யாணம் பண்ணி வச்சோன்னு நம்ம அமைதியாக இருப்பது தான் நல்லது பெரியவங்களுக்குன்றது இதனுடைய நீதி. இதுதான் இந்த குற்ற பின்னணியின் இந்த மறக்க முடியாத குற்றங்களோட இன்றைய பதிவில் வருது. தேங்க்யூ.